சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:28 மணி வரையிலும் சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 6:08 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 6:08 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சந்திரனுடன் இருப்பது சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது. இன்று அமாவாசை திதியில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் கூடிய ஒரு நாளாகவும் அமையும். இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அமாவாசை திதியாக இருப்பதனால் இந்த சிவன் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு மிகவும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் கூடிய நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதும் மற்றும் ராசிநாதன் லாபத்தில் சனியுடன் இருப்பதும் குபேர யோகத்தை கொடுக்கும். தொழிலாளிகள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது. மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களால் இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு மனம் அமைதி பெறும். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது சந்திராஷ்டம தினங்களாக இருந்தாலும் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். விநாயகர் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு வியாபாரத்திற்கு தகுந்ததாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கலாம். இன்று அமாவாசை பித்ரு காரியங்களை செய்து இன்று அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்வது இவர்களுக்கு மிகவும் சிறந்தது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கிட்னி, சிறுநீரக பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். சிவன் ஆலயத்தில் வில்வார்ச்சனை செய்வது உகந்தது. கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் வந்து போகும். ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒற்றை தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் வரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். குடும்ப சண்டைகள் தீரவும் இந்த நாள் உகந்தது. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். தொலைதூர செய்திகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக வியாபார தொடக்கங்களுக்கு பண உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு தொலைந்த பொருள்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைவார். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கியை வசூல் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாகவே அமைகிறார். குடும்ப சண்டைகளும் தீரக்கூடியதாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஒரு சிலருக்கு பெரியோர்களின் பாராட்டுகளும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யவும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் இன்று வெற்றிகள் உண்டு. இன்று மகர ராசி நேயர்களுக்கு தொலைதூர பிரயாணங்களும் மற்றும் பிரயாணங்கள் மூலமாகவும் அனுகூலமான நாளாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சண்டைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மனக்குறைகளை தீர்ப்பார். கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் அகலும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சண்டைகள் இல்லை. பிள்ளைகளால் மனக்குறைகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்த ஒரு சில மனவேதனைகள் இன்று தீரும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரலாம். கடன் பிரச்சனைகள் மற்றும் உங்களினுடைய தொழில் சார்ந்த வகைக்கு கடன் வகைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வுகள் உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ இன்று பிரச்சனைகள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது. இன்று சிவனாலய வழிபாடு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.